ஏ ஃபார் என்னது? ஏ ஃபார் இப்ப வந்து நல்லா பெருசாயிடுச்சு மாதுளம்பழம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சரியான வாசனை ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு பூ. சாத்துக்குடி நல்லா பெருசாயிடுச்சு. அடுத்த பேட்ச் காய்ச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரிமா. சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தூங்கி எழுந்த உடனே மொட்டை மாடிக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரிலாக்ஸா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வாக்கிங் பண்ணிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு போலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வாக்கிங்லாம் முடிச்சிட்டேன். இப்ப செடிக்கு தான் தண்ணி ஊத்த போறேன். என்னவா அவர் தண்ணி ஊத்துறதுக்கு தயாராயிட்டாருங்க. அந்த ஜக்கேத்தோட சின்ன ஜக்கு ஏத்தணும் ஜெயிஸ்டா உனக்கு. செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தாம காஞ்சிடுச்சு பாபி. ஆமா, சுத்தமா தர காஞ்சிடுச்சு. மழை பெஞ்சிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் 2-3 நாளா. மழை நின்றுச்சு. மழை பெய்யவே நான் வந்து தண்ணி ஊத்துறதே விட்டுட்டேன். அதுவா வந்து பார்க்க ஈரமா இருந்தேன்னு விட்டுட்டேன். ஒரு 3-4 நாள் ஆச்சு தண்ணியே ஊத்தி. சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா செடிக்கும் தண்ணி ஊத்திடலாம். ஆனா அப்பப்போ வந்து அறுவடை மட்டும் பண்ணின்னு போயிருக்கேன். இன்னைக்கு அறுவடை பண்றதுக்கு எதுவும் இல்ல. ஆனா பூ தான் இருக்கு. பூ நல்லா பூத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொத்து கொத்தா குண்டு மல்லி பூத்துருக்கு. நிறைய செடி வச்சா நிறைய பூ பூக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சரியான வாசனை ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு பூ. இங்க பாருங்களேன், குண்டு மல்லி. ஒரு முக்கு எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஜெஷிதா மூந்து பாக்குறா? பண்ணக்கூடாது, பூச்சி இருக்கும். மூக்கான மூந்து பார்க்க கூடாது, உள்ள பூச்சி இருக்கும். செமையா இருக்கு பேபி குண்டு மல்லி. ஒரு ரோஸ் மாதிரி இருக்கு. ஒரு மொக்கு இருக்கு பாருங்க. இது பூ தண்ணி பூக்க வேண்டியது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 4 பூ தான். ஆனா எவ்வளவு இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி மட்டும் நிறைய அது நாளைக்கு பூக்க இருக்குடி. நாளைக்கு பூக்கும். இந்த குண்டு மல்லியை கட்டி வச்சுன்னா வச்சுக்க நல்லா நீட்டா சூப்பரா இருக்கும். ஆமா, ரெட்டாட்டுக்கு நிறைய பூ பூக்குற மாதிரினா சூப்பரா இருக்கும் சங்கீதால. இன்னொரு 2 செடி 2 தொட்டில வச்சுட்டா நிறைய பூ பூக்கும். சரி, சூப்பரா இருக்கு, வாசனையா நல்லா இருக்கு. அடுத்து தண்ணி ஊத்திடலாமா? போ, தண்ணி புடிச்சுனாப்பா. அந்த லாஸ்ட்ல இருந்து ஊத்திட்டு வரணும். கடைசில இருந்து ஊத்திட்டு வரணுமா? ஈஸியா இருக்கு அங்க கிட்ட. வாவ், மாதுளம் காய் கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சுல. அது கடகடன்னு பெருசா ஆயிட்டே வருது சங்கீதா. இந்த சாத்துக்குடி மாதுளை ஃப்ரெண்ட்ஸ், மாதுளம் பழம் பாருங்க. 4 மாதுளம் பழம், 5 1 2 3 4 இருக்கு. ஆமாப்பா, நல்ல பெருசா இருக்குப்பா. எவ்வளவு பெருசா, ரொம்ப குட்டியா காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா பெருசா ஆயிடுச்சு மாதுளம் பழம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, மாதுளை பாருங்க நல்லா பெருசா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு காய் வந்து கோணலா இருக்க மாதிரி இருக்கு, பெருசா இருக்கு. இது மட்டும் நல்லா அழகா எந்த ஒரு சூப்பரா இருக்கு ரெட்டா. என்னம்மா தண்ணி போய் புடிச்சா போய் புடிச்சுன்னு வந்து ஊத்து போ ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, சாத்துக்குடியே நல்லா பெருசா அடுத்த பேட்ச் காய்ச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இது மேல ஏன் வெள்ளை வெள்ளையா வருது? அது ஏன்னா இது வந்து இதுல வந்து உரசிக்கிட்டே இருந்தது சங்கீதா, அதனாலதான் அது மாதிரி ஆயிடுச்சு. காத்து அடிக்கும் போது உரசுது இல்ல, அதனால அது மாதிரி ஆயிடுது. மத்தபடி சாத்துக்குடியுமே நல்லா பெருசா ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 4-5 சாத்துக்குடி இருக்குது ஒரே கலையில. என்ன பண்ணணும் பேபியா? இங்க பாரு, இந்த இடம் இதுக்கு சரியில்லை. நல்லா ஃப்ரீயா இது மாதிரி வந்து தனியா எடுத்து தள்ளி வைக்கணும். ஆமா, இந்த பக்கம் இலை இருக்குல்ல, இலைலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே செவுத்துல முட்டுது, மஞ்சள் மஞ்சள் ஆகுது. சரியா போறதுக்கு இல்ல. என்னம்மா ஊத்து ஊத்து, எல்லா செடிக்கு ஊத்த. தண்ணி புஷ்ணுட்டாரா செடிக்கு ஊத்த போறது? ஆமா, காயுது, ஊத்த செடிக்கு ஊத்த. செடிக்கு தண்ணி ஊத்த. இது காய்தான்னு கேட்டு ஊத்துறாரு. இந்த மாதுளை செடியை வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாத்தி தனியா வைக்கணும். அப்படிலாம் இல்ல, நவுத்தி இன்னும் கொஞ்சம் கேப் வச்சு வைக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து படுறதுக்கு இடமே இல்ல, இடம் பத்தல. ஆமா, செவுத்துல எல்லா பக்கமும் போய் செவுத்துல முசுது அப்படியே. நவுத்திடலாம், ஒண்ணா நவுத்தி வைக்கலாம். இந்த அத்தி மரத்துல நிறைய அத்தி காய். ஆமா, நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். பழம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெய்லி ஒரு அத்தி பழம் பறிச்சு சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சூப்பரா ஒரு கிளைக்கு ஒண்ணு வருது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இந்த கிளையிலும் தனியா வருது, அதே மாதிரி அந்த கிளையிலுமே தனித்தனியா வருது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இலைக்கு ஒரு அத்திக்காய். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொட்டியில நம்ம க்ரோ பேக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பசலைக்கீரை வந்து தானாவே முளைஞ்சுது.
ஒரு கீரை கடைஞ்சி சாப்பிட்டோம். ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா கீரை கடைஞ்சி சாப்பிட்டாச்சுங்க பாருங்க. செம இது வந்து பாத்தீங்கன்னா பசலை கீரைன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வளர்ந்து அப்படியே வேறு அப்படியே இது கீழே தொங்குச்சு, அழகா பறிச்சு நாங்க வந்து சமைச்சோம். ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க, நேற்று தான் ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன் போட்டுருந்தேன். அப்ப நான் இது வந்து கீரைன்னே தெரியாத பூண்டு நினைச்சு புடிங்கி போட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது வந்து கீரை சூப்பரான கீரை. ஆமா, உடம்புக்குமே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அலசிட்டு அந்த வேர் சின்ன சின்னதா இருக்கும், அந்த வேரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு அலசிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி அதெல்லாம் போட்டு இந்த கீரை போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி தாளிச்சுன்னா சூப்பரா இருக்கும். ரோஜா பூ செடியில பாருங்க நல்லா சூப்பரா மொக்கு வச்சிருக்கு. நம்ம வீட்டு அத்தி செடி மாதிரி ரோஜா பூ செடி. ஆமா, இது நிறைய ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு. வெண்டைக்காய் செடியுமே அங்க நிறைய காய் காய்ச்சிட்டே இருக்கு. நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் பறிச்சுட்டே இருப்போம். ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வெண்டைக்காய் பறிச்சு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சேர்த்து வச்சு குழம்பு வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ரோஸ் வந்து சூப்பரா இருக்கு, டெய்லி பூத்துக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ ஒரு புது மொக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்போ நிறைய மொக்கு விட்டுருச்சு, 1 2 3ன்னு சொல்லிட்டு. இதுல 3 இருக்கா? ஆமா, இது ஒண்ணு இருக்கு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5 மொக்கு இருக்கு. நேத்து தான் ஒரு பூ பறிச்சேன். அம்மா தள்ள வைக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தா மறந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன் அந்த பூவை. எடுத்து வைக்கணும். என்னடி சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோஸ். இந்த முருங்கைக்காய் செடிக்கு ஒரு முட்டை கொடுத்து வைக்கணும் பேபி. ஆமா, துணைக்கு இல்லைன்னா காத்து அடிச்சா கீழே விழுந்துரும், வரைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கை செடி எப்போ மரமாகும் தெரியல. இது செடி முருங்கை தான் பேபி. அப்படியா? நல்லா கொஞ்சம் ஹைட் வந்த உடனே காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு கிளை வச்சு சப்போர்ட் பண்ணணும். ஆமா, வெண்டைக்காய் செடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹைட்டா வந்து இவ்வளவு ஹைட்டு கட் பண்ணி விட்டாச்சு. பாத்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டோம். அப்புறம் சைடு கிளை வந்து பாரு எல்லாத்தையும் சமக்காய் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நேத்து தான் ஃபுல்லா பறிச்சோம். எல்லாமே நிறைய இருக்கு சிங்கா. இந்த குட்டி குட்டி பிஞ்சு இருக்கு வருது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முத்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பறிச்சு வச்சிருந்தா இன்னொரு நாள் அது மாதிரி பறிக்கும் போது 2 நாள் 3 நாள் பறிச்சாலே ஒரு குழம்பு வைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காய் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதே ஏத்த மாதிரி அங்க ஒரு வெண்டைக்காய் செடி தான் வச்சிருக்கேன். அந்த வெண்டைக்காய் நல்லா காய் காய்க்குது செடியும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாவே செடிக்கு எல்லாமே தண்ணி ஊத்தியாச்சு. இப்ப போயிட்டு நம்ம சமைக்கிற வேலையை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை தான் அவிக்க போறேன். ஜெஷிதாக்கு ஸ்நாக்ஸ் வேர்க்கடலை. அப்புறம் வந்து லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி வந்து செய்யறேன் ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூம் பிரியாணி. ஆமா, ஃப்ரெஷ்ஷா மஷ்ரூம் வாங்கி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூம் கட் பண்ணி கடற்கடன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி செஞ்சுட்டா நம்ம வேலையை முடிஞ்சிடும். மஷ்ரூம் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். புரட்டாசி மாசத்துக்கு இது தேவையான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா மிஸ் பண்ணாத பாருங்க. பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டதுனால சாப்பிடலாம். அழகா சூப்பரான பிரியாணி. நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுல எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம். நெய் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. இதுல பட்டை வகை எல்லாமே சேர்த்துக்கலாம். பட்டை வகை சேர்த்துட்டு கொஞ்சமா முந்திரி சேர்த்துக்கலாம். வறுத்த முந்திரியா? ஆமா, சரி. ஒரு 2 பச்சை மிளகாய். சமைக்கிறது மேல தெரிச்சு விட்டுருப்பாரு. வெங்காயம் வாரி கொட்டுறாரு. குக்கர் உள்ளே போய் தலையை விட்டுருக்காங்க. இதெல்லாம் பாக்குறேன் நான் குக்கர்ல எப்படி வேகுதுன்னு சொல்லிட்டு. 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து அழகா வதக்கிடலாம். ஆனியன் பாரு எவ்வளவு ஃபாஸ்டா வதங்குன்னு சொல்லிட்டு. அடுப்புல நம்ம செஞ்சா எந்த அளவுக்கு வேலை முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்னர்ல வச்சா கட கடன்னு வேலை முடியும். பெரிய பர்னர் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமா எரியும் அது. எல்லாமே அப்படியே வந்து ரெடியா வச்சிருந்தோம்னா பிரியாணி செஞ்சு அந்த வதக்கிறதுக்கே ஒரு 5-10 நிமிஷம் தான் ஆகும். தம் கட்டனா வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துல பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடும். எந்த பிரியாணி செஞ்சாலுமே ஆனியன் நல்லா வதக்கிடலாம். ஆனியன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தட்டி வச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட். கொஞ்ச நேரம் இதை மிக்சியில போட்டு எங்க அரைக்கிறது, அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா வந்து பாத்தீங்கன்னா தட்டி போட்டுக்கலாம். நல்லா அதுவே நல்லா மழன்னு இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெடியாக போகுது. அது வதங்கிறதுக்காண்டி தக்காளி வெட்டிக்கணும். ரெடி பண்ணி அப்படியே குக்கர்ல போட்டுட்டு இருக்காங்க. அது உடனே வதங்கிட்டோம். கட் பண்ணிட்டு தக்காளியை ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வேலை இங்க பெண்டிங்கா இருக்குது. இதை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நானே செஞ்சிருவேன் தக்காளி வதங்கிறதுக்காண்டி மேபி. அப்படியா? சரி, அப்படியே அப்படி வதக்கிட்டே செய்ய வேண்டியதான். ஃப்ரீயா இருந்தானா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிடலாம். வந்துடலாம். கொஞ்சம் வேலை பரபரப்பா பாக்குறோம்னா வச்சுக்க அப்படியே இப்படி கட் பண்ணணுமா இப்படி தள்ளணுமா வேலை முடிச்சிடலாம். ஆனா பார்த்து செஞ்சாலும் நம்ம அவசரமா செய்யறதா நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். தக்காளி போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கட் பண்ணி உள்ள போட்டுற வேண்டியதான். ஆமா, அப்படியே போட்டுற வேண்டியதான்.
மஷ்ரூம் கட் பண்றாரு. அப்படி 4 நாளாக கட் பண்ணிக்கலாமா? நீட் நீட்டாகவும் கட் பண்ணலாம், 4 நாளாகவும் கட் பண்ணலாம். அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே கட் பண்ணி சேர்த்து பண்ணிடலாம். அப்படியே இதில் புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையுமே சேர்த்துடலாம். இப்போதான் பார்க்க பிரியாணி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வதக்கிட்டு இருக்கேன். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி பிரிஞ்சு வருது பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். பிரியாணி மசாலா உப்பு இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மஷ்ரூம் பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா அடி பிடிக்க வாய்ப்பே கிடையாது. மஷ்ரூமில் வந்து தண்ணி விடும்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிடும். நம்ம தயிர் மட்டும் சேர்க்கல பிரியாணியில், மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தாச்சு. தயிர் சேர்க்காம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா தான் இருக்கும்ல. பாப்பாவும் பிரியாணி சாப்பிடுவா, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் வந்து சேர்க்கல, பிரியாணி மசாலாவே சேர்த்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காரம் இருக்கும், அது போதும். என்னம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்க வந்துருது. அது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுறாரு, அப்புறம் வாய முடியுது. மசாலாலாம் நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசி எடுத்துனா அதுக்கு 1.5 டம்ளர் வந்து தண்ணி சேர்க்கணும். ஆமா, அதே கணக்குல சேர்த்துக்கலாம், அப்படிதானே? ஆமா, அதே கணக்கு தான். ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா 1 டம்ளர் பிரியாணி அரிசிக்கு 1.25 வரைக்குமே தண்ணி வைப்பேன். ஏன்னா தம் கட்டும் போது நல்லா அழிஞ்சு நல்லா வெந்து வரும். அதுக்காக தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளரே போட்டுருக்கலாமோ? அரிசி நிறைய போட்டு வச்சிருக்க சங்கீதானி. அப்போ 3 வேளையா யூஸ் பண்ணிக்கலாம் பேபி. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தான் மஷ்ரூம் இருக்கு, அரிசி தான் நிறைய இருக்கு. பரவாயில்ல விடு, இந்த 2 வேளைக்கு சேர்த்து சமைச்சிடலாம். பிரிஞ்சி சாதம்லாம் சாப்பிடுறாங்கல்ல, ஆமா, சாதா பிரியாணி இருக்குல்ல அது மாதிரி குஸ்கா மாதிரி செஞ்சிடலாம். குஸ்கா டேஸ்ட் வரும் எப்படி இருந்தாலும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி எல்லாமே சேர்த்தாச்சு. இப்ப தண்ணி நிறைய இருக்குல்ல, தண்ணி கொஞ்சம் சுண்டி வந்தோடனே நம்ம தம் கட்டிடலாம். ஆனா பிரியாணி தான் கொஞ்சம் சட்டுன்னு முடியுது. ஜஸ்விதாவை நான் குளிக்க வச்சு கூட்டு வந்துடுறேன் சங்கீதா, டைம் ஆகுது. ஓகே, போய் குளிச்சுட்டு வந்தானா ட்ரெஸ் போட்டு அழகா சாப்பிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். பிரியாணி தம் கட்டிடலாம். இங்க பாருங்க, சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அழகா வெந்து வந்துருச்சு மேல. அப்படியே இதை வந்து பாத்தீங்கன்னா தம் கட்டிடலாம். தம் கட்ட தயாராயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தலை வந்துச்சுன்னா நம்ம தம் கட்டிடலாம். அப்படியே ஒரு ஆட்டிட்டேன், லெவல் பண்ணிட்டேன். ஓகே, கொத்தமல்லி எல்லாம் மேல போட்டுட்டேன், குக்கர் வச்சு மூடிடலாம். நெய் கொஞ்சம் போடலாமே, வேணாமா? நெய் வந்து தம் பிரிக்கும் போது போடுறாங்க பேபி. சரி சரி. தம் கட்டும் போது போடுறத விட தம் பிரிக்கும் போது போட்டா இந்த சாதத்தோட மிக்ஸ் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஸ் பண்ணாத தோசைகள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே இது நான் பிரியாணி தம் கட்டுறதுக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ இதை வச்சுட்டு இது மேலே நம்ம வந்து குக்கர் தூக்கி வச்சுக்கலாம். தம் கட்டும் போது விசில் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், விசில் போடாம தான் போய்க்கணும். அதானே? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கல்லு நல்லா சூடாகிறதுக்கு தீ நிறைய வச்சிருக்கேன். அது சூடான உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீயை குறைச்சி வச்சிடலாம். ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்நாக்ஸுமே வந்து கடலை ரெடி ஆயிடுச்சு சூப்பரா. இங்க பாருங்க, இது வந்து பச்சை கடலை ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, வந்து உரிச்சு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவிக்கிறோம். ஏன்னா அப்பதான் உப்புலாம் நல்லா இறங்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உரிச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பச்சடிக்கு வெறும் வெள்ளரிக்காய் மட்டும் அப்படியே கட் பண்ணி வச்சு சாப்பிட்டா நம்ம சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். ஜெசிதா சூப்பரா குளிச்சுட்டு அழகா வந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். நான் பிரியாணி தம் கட்டிட்டே இருந்தேன், பேபி அழகா குளிக்க வச்சு கூட்டு வந்துட்டாரு. குட் கேர்ள் ஜஸ்விதா. மா ஸ்கூல் போய் என்ன குட் கேர்ள் அம்மா, நீ ஜிபி படிப்பியா? சரி, ஏ ஃபார் என்னது? ஏ ஃபார் கவ்வா. நடி. ஏ ஃபார் ஆப்பிள் தானே? ஏ ஃபார் ஆப்பிள். பி ஃபார் அவர் வந்து சி ஃபார் கவ் அது மட்டும் தான் ஞாபகம் வச்சிருக்காரு, வேற எதுவும் தெரிய மாட்டேங்குது அவருக்கு. நான் அப்பா பத்திரமா பாத்துக்கிறேன். நீ எங்க போற? அவர் பத்தியா? அம்மா பாய்மா, அப்பாவை பத்திரமா பாத்துக்குமா, நான் ஸ்கூல் போறேன். அப்பாவை யாருமா தூக்கின்னு போறாங்க? இல்ல, அப்பாவை யாருமா தூக்கி போயிடுவாங்க? அப்பாவை பத்திரமா பாத்துக்குமா. பத்திரமா பாத்தியா இல்லையா என் பொண்ணு? அப்பாவை பத்திரமா பாத்துக்குமா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். ஏன் உன்னை இவர் தான் பாத்துக்கிறாரு? தெரியலையா அதான் என்னன்னு? சரி வாமா வாமா. சரிம்மா சரிம்மா. பொட்டு வச்சு
அழகா இருக்கு ப்ளூ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் அழகா ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆயிட்டாரு. சாப்பாடு இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. பிரியாணி ஓப்பன் பண்ணி அவளுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டுன்னா வச்சுக்கேன், ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். ஸ்கூலுக்கு அனுப்பி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குமா எப்படி இருக்குன்னு. ஓபன் பண்ணிடலாம். வாவ், கொஞ்சமா நெய் வந்து அப்படி செதற விட்டு கிண்டிடலாம். கிண்டி விடும். போதும், நிறைய போடாது, ஆனல்லே மெல்ட் ஆகிற அளவுக்கு போதும். இப்போ கிண்டி விட்டா நெய் எங்க இருக்குன்னே தெரியாது. அப்படி கிண்டி விடுவான். வாவ், பிரியாணி சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மஷ்ரூம் பிரியாணி சொல்றது இல்ல, குஸ்கா. என்னமா என்னமா கை தட்டுறாரு ஜெசிதா. ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. சரியான மஷ்ரூம் பிரியாணி பொல பொல பொலன்னு அழகா வந்தாச்சுப்பா. நல்லா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சமா ஜெசிதா ஊட்டி விட்டு கப்பில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, பிரியாணி எப்படி மாறுது? சூப்பர்ன்றாரு. சூப்பரா? சரி சாப்பிடு. என்ன நீ கையை போட்டு குளுக்குற? அவ சாப்பிட்டு ஒரு வாரம் சாப்பிட்ட உடனே நல்லா இருக்கு சொல்லிட்டேன். நான் கேட்கவே இல்லை, அவளே நல்லா இருக்கு அப்படின்ட்டா. மிஸ் அம்மாக்கு பாய் சொல்ல. சூப்பரா இருக்குதா சட்டை? சரி, அப்பா சட்டை சூப்பரா இருக்குதான். பாய். என்னம்மா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜெசிதா கிளம்பிட்டாரு. சூப்பரா இருக்குதா சட்டை? சூப்பரா இருக்குதான். அப்பா சட்டை சூப்பரமா இருக்குன்றாரு அவரு. இந்த ஜெசிதா பாய், இந்த லஞ்ச் பேக். லஞ்ச் பேக் அப்பா பத்திரமா பாத்துக்குன்னு சொல்லிட்டு போறாரு அவரு என்கிட்ட ஷூ போடும்போது. பத்திரமா பாத்துக்க, பாத்துக்க. பாய் ஜெசிதா. சொல்லு. சரிம்மா. நீ பத்திரமா ஸ்கூல் போய் நல்லா படிச்சுட்டு வா. சரி பாய், டாடா. பாய் சொல்லு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜெசிதா ஸ்கூல் கிளம்பிட்டா. தான் எங்களோட மார்னிங் ரொட்டீன். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா இந்த ஹேர் ஸ்டைல் ஒன்று நல்லா இருக்கு பேபி. டாடா பாய்.